ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்கிறது கேமிங் குக்கிங் அண்ட் என்லெஸ் ஃபன் லேர்னிங் சேனல். என்னடா குக்கிங் சொல்கிற இவ்வளோ நாள் கேம்ஸ் போட்டுரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இனி நம்ம வந்து மட்டன் பிரியாணி வந்து பண்ண போகிறோம் வீட்லேயே. ஸோ வந்து டேஸ்ட்டியாக மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எனக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், அப்புறம் அன்னாசி பூ, அப்புறம் வந்து பட்டை, அப்புறம் 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் கிராம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தயிர் அண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து புதினா பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மட்டன் அண்ட் பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா அரிசி. ஸோ ரொம்ப பேசாமல் அப்புறம் இது வந்து ரம்பா இலை சொல்ல மறந்துட்டேன். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுறோம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ காஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டை போட்டிருக்கலாம். பட்டை, அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய், அதுக்கப்புறம் அந்த அன்னாசி பூ அண்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த கிராம்பு வந்து போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரம்பா இலையை கொஞ்சம் போட்டுடலாம், ஒரு இலையை பிச்சு. அது போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். அந்த வெட்டி வச்ச வெங்காயத்தை உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயத்தலை எல்லாத்தையும் போட்டு வதக்க வேண்டியது தான். பொன்னிறமாக இதை வதக்கணும் நம்ம. ஓகே, நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வறுத்ததோடனே நம்ம 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு உள்ளே போட்டுக்கலாம். ஓகே, ஸ்டாப் சும்மா காட்டி. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். எல்லாம் பொன்னிறமாக வதக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புதினா பேஸ்ட் அரைச்சிருக்கோம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்லிக்கிறேன். 10 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 கைப்பிடி மல்லித்தலை, 1 கைப்பிடி புதினா தலை, 5 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை இப்போ நம்ம பிரியாணிக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ போட்ட எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா போடுறோம். ஆல்ரெடி கரம் மசாலா போட்டேன், இதை எடுக்க மறந்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு மட்டனை போட்டுடலாம். இப்போ மட்டன் போட்டுக்கலாம். உள்ள நல்லா வதக்கியாச்சு 2 மினிட்ஸு. ஸோ அதனால் இப்போ மட்டனை போட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இப்போ இதை வதக்கினதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் கழித்து தயிர் உள்ளே போடலாம். ஒரு 1/2 கப் தயிர் வந்து உள்ளே போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 1/4 கப்பு தயிர், 1/2 கப் தண்ணியை நம்ம மட்டன் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வைக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வேணுன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஒரு 4 விசில் வரைக்கும் வேக விட்டுக்கலாம் இதை. இப்போ பார்த்திங்கன்னா மட்டன்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு சீரக சம்பா அரிசி ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதுக்கு வந்து சீரக சம்பா அரிசி சேர்க்க போகிறோம். ஸோ நான் வந்து 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். 2 டம்ளருக்கு நம்ம வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 1 டம்ளர் ஊற்றிட்டேன். ஸோ இது கூட இந்த அரிசி கூட நம்ம வந்து 2 டம்ளர் வந்து ஊற்ற போகிறோம். ஸோ அரிசி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இப்போ அடுத்து இன்னொரு டம்ளர் ஊற்ற போகிறோம். ஸோ இன்னொரு டம்ளர் ஊற்றியாச்சு. 2 டம்ளர் தான் ஊற்றணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2 டம்ளர் ஊற்றியாச்சு. ஸோ மாதிரி இப்போ கொஞ்சம் இன்னும் ஒரே ஒரு விசில் வச்சுட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிருங்க. நம்மளுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம வந்து இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து கொஞ்சம் கிண்டிட்டு இப்போ வந்து மூடி வச்சிடலாம். ஒரு விசில் மட்டும் வச்சிட்டா போதும். பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து மூடி வச்சிடலாம். ஒரு விசில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து வேறு லெவலில் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இதை ஒரு பிளேட்டில் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணியே வந்து சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் சூப்பராக வெந்து ஜம்முன்னு கெத்தாக இருக்குது. ஸோ ஒரு டேஸ்ட் பார்த்துடலாம்.
பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த மாதிரி நல்ல வீடியோ தான் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.